ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆறு போன் கொண்டு வர சொல்றது 6 நாள் ஓடுது சொல்லி தோல அண்ணா. இந்த கட்டளகனை கண்ணி தேடி காணாமென்று எதிர்பார்த்து இத்தனை நாள காலமா நான் தான் தவம் இருந்தேன். நான் பாட புத்தகத்திலே மட்டும்தான் படித்திருக்கிறேன். இப்பொழுது அவரை நேரிலே பார்க்கும் பொழுது என்னது அப்படியே உள்ள கலந்து உச்சி வரை அப்படியே ஜிரு ஏறு. கற்கா மட்டும் ஒண்ணு வெட்டிட்டானா என்ன பூரானையா இருக்கு இல்லன்னா பூராக ஏறிச்சாயா. அவரை பாட புத்தகத்திலே படிக்கும் பொழுதே அவர் மீது ஆசை வந்தது. ரொம்ப சின்னுங்க அதை சொல்றேன். அடடே என்னானது பாருங்க, நான் காசிக்கு செல்கிறேன் கருமத்தை தொலைப்பதற்கு. தலைமை எடுத்துக்கிட்டு அப்புறம் காசிக்கு இந்த பெண் என்ன சொல்கிறார்? உன்னை கண்டு ரொம்ப நாளா பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தாலாம். அவ பார்த்தா ஆசை கூட படலையாம். அந்த புக்கல இப்படித்தான் அர்ச்சனை பண்ணி இருப்பாரு அப்படின்னு படிச்சு ஆசைப்பட்டாலாம். உனக்காகவே பிறந்தவளாம். அப்படியா? நீ காசிக்கு போக மாட்டே என்ன மாலும் சொல்றேன். ஆமாடா என்ன சொல்ற? மண்டி போட்டு நக்க சொல்றேன். அண்ணா சொல்லுவாங்க, இந்த பெண்ணாகப்பட்டவள் எனக்கென்றே வாழ்கிறார்களா? பார்த்தாசைப்படவில்லை, படித்தாசைப்பட்டேன். கட்டினா கல்யாணம் பண்ணா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவாளாம். கண்ணா தங்க வேலை கொட்டி தின்னு சாவரா சொல்லு, நல்லா சொல்லுடா, அதான் சொல்லுடா. சொல்றேன் உங்க வாயாகம்மானு. தங்க வேலை நம்பி ஒரு செட்டா இருக்குது. தங்க வேலை கொட்டி தின்னா யார் போவா? சொல்றேன் அப்பனா. அவங்க நல்லா தான் படிச்சு விட்டு ஒண்ணு வருகிறா. பாபா எந்தூரையே
இந்த அஞ்சாத வந்து என் ஆசைக்கேத்த மகாராஜா ஒரே ஒரு கட்டி எடுத்து ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போக சொல்ல. என்ன நான் இங்க வச்சிருக்கிறேன் சின்ன ஒரு எங்க குழுக்குள்ள ஒரு சமாச்சாரம். ஏங்க வா வா என்னோட துறையே அங்க இருக்கிறாரு சங்கிரியில என்ன மூக்கு செடி போட்டு விட்டா ஆசையா கூப்பிடுறேங்க. அதனால வந்து கட்டி பிடிச்சி ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போறதான். பெண்ணாகப்பட்டவள் என் மீது இவ்வளவு ஒரு ஆசை கொண்டு சுருக்கமா கேக்குறேன். காசுக்கு எதுக்கு போறீங்க? நான் காசி விஸ்வநாதரை பாக்குறதுக்கு. அந்த காசி விஸ்வநாதர் அதுக்குள்ளதான் இருக்கிறாரு. என்ன சொல்றேன்? அதுக்குள்ளதான் இருக்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க முடிச்ச மாதிரி வந்துருவாங்களா? இல்லைனாலும் எனக்கு அரைச்சாங்க. கம்பு மூடிட்டு கம்பு. நண்பா பெண் என்றால் இந்த அர்ஜுன சும்மா விடுவோனா? எங்க காட்சிக்கு போற குளத்தரன்னு பாவையரை தன்னை கண்டால் பார்த்திபன் சிறுகடிப்பேன், கண்ணீரை கண்ணை கண்டால் காண்டிப்பன் சிறுகடிப்பேன். அந்த கண்ணியாலை கண்டு போன என்ன நாடகம் ஆடுறீங்க? அப்புறம் இடத்துக்கு நீ அந்த வாசம் தேவி நண்பா அதனாலே இவர் யாரோ நான் அறிவே கட்டி கரும்பே கட்டான கட்டளகி கண்ணே தேவி என் மீது உனக்கு இவ்வளவு ஒரு ஆசையா? என்னங்க பண்றது பொத்த பிடிக்க ரொம்ப அமத்தாத வர மாதிரி தேவி ஆஹா நீனியாளர் அவசியம் கண்ணே மதியானம் கட்டப்படுத்தி அப்பெல்லாம் கட்டி பிடிக்க உனக்கு 60 அடி கூந்தல் இருந்தது எங்கடி காணோம்லாம் கடப்போல பேன் அதிகமா பிடிச்சிட்டு நல்லா வெட்டி விட்டேன் உண்மையில அத்தி பண்டீர் ஜபாதி வாசம் வீசுமே ஒரே பாட் பேராக்கு வாசம் வருது பண்டல் 130 ரூபாய் தேவி என்னங்க நைனோட சோடுக்குது நான் எவ்வளவு நேரம் தான் கண்களை மூடிக்கொண்டே உன் அழகை நீ வர்ணிப்பது கண்களை திறந்து தேவி எவ்வளவு நேரம் தான் நான் கண்களை மூடிக்கொண்டே நான் உன்னை பேசிக் கொண்டிருப்பது அதனாலே பார்த்தா நீ உச்சர விட்டுருவீங்க கண்களை திறந்து கண்ணே இதோடு இதில் வைத்து நான் ரொம்ப நாள் இப்படி அவரை குமிஞ்சுக்கிட்டா முத்தம் கொடு கண்ணே சங்கிரி அழகாசி மாதிரி எல்லாம் பெறலையா கண்ணே உன் இதோடு இதில் வைத்து ஒரு முத்தம் ஒன்று கொடு கண்ணே நீ நான் முத்த கொடுப்ப நீ உச்சர விட்டுருவீங்க தண்ணி வருது
அந்த பெண்ணை நான் கூட்டிட்டு போகும்போது என்னடே அந்த பெண்ணை நான் ஓடி போய் கட்டி பிடிக்கலாம் போவோம் எல்லாம் குறுக்க வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஆரியா குறுக்க வந்து விழுந்தா பைபாசா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி அவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் ஆளுக்கு பூண்டா தப்பு பண்ணிட்டா ஆறு மேல வந்து கை வைக்கிறேன் இந்த அளவுக்கு எவ்வளவு கோவம் கோவத்தலோட போனா விட நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன் என்ன கோவத்துல பண்ணிட்டேன் எவ்வளவு ஒரு பகிர்வான சண்டைக்கு போறேன்